சார், நான் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கேன். காசு இருக்கிறவங்களும் சரி, காசு இல்லாதவங்களும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி சமமா தான் பாப்பேன். காசுக்காக காக்கி சட்டைய விக்கிறவன் நான் இல்ல. முதல்ல நீங்க போனை வைங்க. வாங்க மேடம், உட்காருங்க. தேங்க்யூ சார். என்னாச்சு மேடம், நீங்களே வந்துட்டீங்க? என்ன சார் ஆச்சு? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன கேஸ்? அதாங்க, அந்த பொன்னியாழ்வார் குப்பம் இருளாய் மேல அவங்க ஓனரோட பொண்ணு 2 பேரும் சேர்ந்து நாயை அவுத்து விட்டு கொலை முயற்சி பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் தான். ஓ, அதுவா? அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு? யாரோ ஜான்சின்னு ஒரு டீச்சர் இருளாயி நாயை பார்த்து பயந்து ஓடுனதை பார்த்துட்டு நாய் கடிச்சிட போதுன்னு ஜான்சி பொண்ணு நாயை சாவடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜான்சியும் இருளாயும் சேர்ந்து நாயை அடிச்சு கொன்னதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்படிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த நாயோட டெட் பாடியை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல, என் ஆட்கள் பார்த்திருக்காங்க. ஓஹோ, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் அந்த பெரியவரை கூப்பிட்டு அந்த நாயை எவ்வளவுக்கு வாங்குனீங்க, அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். வெரி குட். அவர் என்ன சொன்னாரு? அது ரொம்ப ஆசையா வளர்த்த நாய் என்ன ஓன்னு அழுகுறாரு. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட நல்லா ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தம் மேலையும் இருளாய் மேலையும் நாயை ஏவி விட்டதுனால பயந்து போன ஜான்சி அந்த நாய்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா மண்வெட்டி எடுத்து நாயை கொன்னுட்டாங்கன்னு ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல, சம்பந்தப்பட்டது ஜான்சின்னு ஒரு டீச்சர், அப்புறம் இருளாயின்னு ஒரு குப்பத்தை பொண்ணு. ஆனா உங்க முகத்துல ஒரு வெறி தெரியுது. சட்டத்தை மதிக்காதவங்க சட்டத்தை மீறி நடக்கும்போது கூட அந்த சட்டத்தால அவங்கள அடக்க முடியல பாருங்க. அந்த வேதனைய சொல்லி மாளாது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த பெரியவரையும் பொண்ணையும் வர சொல்லிருக்கேன். ஸ்டேஷனுக்கு வேண்டாம் சார். பின்ன சம்பவம் நடந்த இடத்துக்கே போவோம். நானும் வரேன். உண்மை எதுன்னு தெரிஞ்சிரும். அதுவும் கரெக்ட் தான். ஓகே. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், என்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்களே, கிளம்பி வரட்டுமா? வேண்டாம் சார். வேண்டாமா? ஆமா சார், முதல்ல உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு விஷயத்துல லாய் ஜாஸ்மின் வந்து ஆஜராயிட்டாங்க. ஜாஸ்மினா? ஆமா சார். நம்ம மாதர் சங்க தலைவியா? ஆமா சார். அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நீங்க கொடுத்த கேஸ் அக்செப்ட் பண்றாங்க. உங்க நாய் சாவு காரணம் ஜான்சி தான், அப்படியே கேஸ் ஃபைல் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சார், நாளைக்கே அந்த ஜான்சியையும் இருளையும் உங்க வீட்டுக்கே வர சொல்றேன். அங்கேயே வச்சு பேசிக்குவோம். என்ன சொல்றீங்க? ஓகே சார், தாராளமா வாங்க. ஓகே சார். மேடம், அவங்களே லைன்ல வந்தாங்க. நாளைக்கு நீங்க அந்த இருளையும் ஜான்சியும் கூட்டிட்டு வந்துருங்க. அவங்க வீட்லயே வச்சு சந்திப்போம். ஓகே சார். என்னாச்சு டாட்? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நம்ம அந்த ஜான்சி உள்ள வைக்கிறதுக்காக நம்ம நாயை அடிச்சு கொண்டுட்டு அவ கொன்னதா அவ மேல கேஸ் போட்டோம் இல்ல? ஆமா. அவதுக்கு சீனியர் அட்வொகேட்டும் மாதர் சங்க தலைவியான அந்த ஜாஸ்மின் மூலமா மூவ் பண்றான். நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வரேங்கிறார். போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா ஆபத்து இல்லையாப்பா? ஏன் அப்படி சொல்ற? அந்த இன்ஸ்பெக்டர் ஒருவேளை இறந்து போன டாமிய நாம புதைச்ச இடத்த தோண்டினா அதுக்கு பக்கத்திலேயே நாம ஏற்கனவே புதைச்ச டெட் பாடிய பத்தி எல்லாம் தெரிஞ்சிருமே. அத நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு டாட். ஒன்னும் பயப்படாதம்மா, அந்த இன்ஸ்பெக்டரை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியுமான்னு பாப்போம். அத ஒரு பக்கம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே அந்த ஜான்சியையும் நாம தூக்கிட்டோம்னா போலீஸ் நம்ம வீட்டுக்கு வர்றது தள்ளி போயிடும்ல? அப்படியெல்லாம் இப்ப பண்ணக்கூடாதுமா. போலீஸ் ஆசிரியஸ் வரட்டும், அவன் நடந்தது சொல்லட்டும், நாமும் நாய் சத்த விஷயத்த சொல்லுவோம். என்ன முடிவாதுன்னு பார்க்கலாமே. எது எப்படியோ டாடி, என் முடிய பிடிச்ச அந்த இருளாயி உயிரோட இருக்க கூடாது. அவளுக்கு சப்போர்ட்டா வந்து நம்மள போலீஸ் வரைக்கும் இழுக்கிற அந்த ஜான்சிய துடிக்க துடிக்க பழி வாங்கணும். ஏற்பாடு பண்றீங்களா டாட்? பண்ணலாம் கண்ணா, நீ டென்ஷன் ஆகாது போ. 2 நாள் கழிச்சு அந்த ஜான்சியை கிட்னாப் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். நம்ம பங்களாவை போட்டு உன் இஷ்டத்துக்கு அவளை டார்ச்சர் பண்ணு.
வாங்க மேடம், உட்காரு. உங்க பேர் என்னம்மா? என்னோட பேர் ஜான்சி சார். எங்க வேலை பாக்குறீங்க? சுந்தரபுரம் ஹை ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். டீச்சரா ஒர்க் பண்றாங்கறீங்க. இந்த மாதிரி இன்டீசென்ட்டா சண்டேல எல்லாம் இன்வால்வ் ஆகுறீங்க? ஏன் சார், இந்த பொண்ணு பாத்தீங்களா? 6 மாசம் கர்ப்பிணி சார். இவளே உங்க தங்கச்சியா இருந்திருந்தா, இவ மேல ஒரு நாயை ஏவி விட்டு கொடுமைப்படுத்தியிருந்தா நீங்க என்ன சார் பண்ணிருந்திருப்பீங்க? அதுக்காக நாய் அடிச்சு கொன்னுடுறதா? சொல்லுங்க, எதுக்காக நாய் அடிச்சு கொன்னீங்க? சார், அந்த நாயை கொல்லணுங்கிறது ஜான்சியோட எண்ணம் கிடையாது. தற்காப்புக்காகவும் அந்த கர்ப்பிணி பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அதை திருப்பி தாக்கியிருக்காங்க. அதுல அந்த நாய் செத்துருச்சு. என்ன சார் இது? நீங்க கூட ப்ரூட்டலா நடந்துட்டு இருக்கீங்க. ஒரு கர்ப்பிணி பொண்ண நாயை விட்டு கடிக்க வைக்கலாமா? எங்க டாமி கடிக்காது சார். கடிக்கிற மாதிரி பாவலா தான் பண்ணும். நாய் வளர்க்குற எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சார், நீங்க அந்த நாயோட ஆக்ரோஷத்தை நேர்ல பாத்திருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையோட பயங்கரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப மிருகத்தனமா நடந்துக்கிட்டாங்க சார். உங்க பேர் என்னம்மா? இருளாயி சார். எங்க குடி இருக்க? சங்கனூர் மூலப்பள்ளத்துல. ஏம்மா, இவங்க அந்த நாயை அவுத்து விட்டு உங்களை கடிக்க விட்டாங்களா? ஆமாங்க. இந்த டீச்சர் அம்மா மட்டும் இல்லைன்னா அது என்ன கடிச்சு கொதறி இருக்குங்க.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.